இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் தேவ திட்டத்தில் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுடைய திட்டத்துக்குள்ள நம்ம இந்த ஆண்டை ஒப்பு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமானதாகவும் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு ஏதுவாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய திட்டத்துல பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுடைய திட்டத்துல நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு நிச்சயம் அப்படின்றதா இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். நம்ம அநேக நேரங்கள்ல பயப்படக்கூடிய காரியம் ஒண்ணுதான். போற இடங்கள்ல நம்ம சுகபத்திரமா போயிட்டு வருவோமா, நம்முடைய பிரயாணங்கள் சுகபத்திரமா இருக்குமா, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் போகிற காரியங்கள் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து செல்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஆபத்து நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால சுகவீனத்தின் நிமித்தமாக, ஒருவேளை ஆபத்து நிமித்தமாக, அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா பொருட்களில பாதுகாப்பு, அந்த பணத்துக்கு பாதுகாப்பு, காப்பீடு செய்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இன்சூரன்ஸ் பண்றோம். இந்த காரியங்கள் நடந்தா இதுக்கு நமக்கு இது இப்படிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை காப்பீடு பண்ணிக்கிற இன்சூர் பண்றவர்களா நம்ம காணப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல தான் நம்ம அந்த பாதுகாப்பை தேடுகிறோமே தவிர தேவன் தான் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்றத, அவரு தான் நமக்கு சிறந்த பாதுகாப்பு, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள நம்ம இருக்கும்போது எந்த ஆபத்து நமக்கு நேரிடாது அப்படின்றத நம்ம அநேக நேரங்களில மறந்து போகிறோம். தேவ திட்டத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா உண்மையான பாதுகாப்பு நமக்கு நிச்சயம். சங்கீதம் 125:1 இப்படி சொல்கிறது: பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். அப்படி அவர் சுற்றிலும் நம்மை பாதுகாக்கிறவராக, அவர் கோட்டையாக, அரணாக, அடைக்கலமாக இருக்கிறார். நாம் இந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய்ப்பார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் காணப்படுகிறது. இப்படி அநேக காரியங்கள் நமக்கு தெரிந்தாலும் நம்மை பயம் சூழ்ந்து கொள்கிறது. ஏன் அப்படின்னா பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இருக்குமா அப்படின்னு அநேக நேரங்கள்ல நம்ம சந்தேகம் படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கும்போது எப்படி அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். அவர் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. 46ஆம் சங்கீதத்துல சொல்லப்படுகிற தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எல்லாமே அழிந்து போனா கூட அவருடைய நாம அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கம், கரடி இப்படிப்பட்டதான துஷ்ட மிருகங்களால அவனுக்கு அச்சுறுத்தல் வந்தது. ஆனாலும் அவன் எல்லாவற்றிலும் இருந்து அவன் எப்படி பாதுகாக்கப்பட்டான். அவன் சொல்றான், அவர் என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீர் என் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதம் 124:3 சொல்கிறது: மனுஷர் எனக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் தாமே என் பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் என்ன செய்திருப்பாங்க, உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் நமது பக்கத்துல இல்லை அப்படின்னா நமக்கு ஆபத்து நேரிடும். ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம இல்லை அப்படின்னா அந்த ஆபத்துக்குள்ள நம்ம மாட்டி விடுவோம். சுற்றிலும் ஆபத்து இருக்கு, அந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம வாழணும். அவருக்குள்ள நம்ம வாழும்போது அந்த பாதுகாப்பு நமக்கு நிச்சயமா இருக்கிறது. அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது தேவன் தம் ஜனங்களை கண்காணிக்கிறார். திட்டத்தின்படி வாழுகிற தம்முடைய ஜனங்களை அவர் கண்காணிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவர் கண்காணிக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். நம்ம சிறு பிள்ளைகளை நம்ம வளர்க்கும் போது நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமா அவங்கள பார்த்துட்டே இருப்போம். ஒரு நிமிஷம் கூட அவங்கள நம்ம கண்ணில இருந்து நம்ம வழி விட மாட்டோம். அவங்க எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது, தவறி விழுந்துடக்கூடாது, ஏதாவது எடுத்து வாயில போட்டு ஏதாவது சுகவீனங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமாக நம்ம அவர்களை கண்காணிக்கிறவர்களா இருக்கும். அதை காட்டிலும் அதிகமான
கண்காணிப்பு தேவன் நமக்கு தந்தரலி இருக்கிறாரு. அவர் நம்மை கண்காணிக்கிற தேவனா இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தும் போது அவர் அவர்களை கண்காணிக்கிறவராய் காணப்பட்டார். பகைவருடைய கையில ஒப்பு கொடுக்கல, வெயில் தாகத்துல அவர்களை ஒப்பு கொடுக்கல. அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தி அவர்களை பத்திரமாய் அவர் வழி நடத்துறார். 24 மணி நேரமும் அவர் தூங்காமல் உறங்காமல் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வார்? அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், அவர் தூங்காமலும் உறங்காமலும் காக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 121 நம்ம வாசிக்கிறோம். அப்படி நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மை கண்காணிக்கிற தேவனா இருக்கிற. ஒருவேளை நம்ம சின்ன பிள்ளைங்களை கவனிக்கிறோம், ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க அந்த நேரத்துல ஏதாவது தவறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் தூங்காமல் உறங்காமல் நம்மை கண்காணிக்கிறதுனால அப்படியே பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாய் காணப்படுகிறது. அது உறுதியாய் காணப்படுகிறது. யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய திட்டத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழும்போது அந்த பாதுகாப்பு நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. ஒருவேளை இப்போ அநேக இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதுவும் அந்த கண்காணிப்பை அது செய்து கொண்டிருக்கிறதா? ஆனா அது பாதுகாப்பை கொடுக்கிறதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அது அந்த சிசிடிவி கேமரால கூட சில இடங்களில பாதுகாப்பா அற்ற சூழ்நிலை அந்த இடங்கள்ல காணப்படுகிறது. அதை ரெக்கார்ட் பண்ணி திருப்பி பார்த்து இப்படி நடக்கிறது என்று கண்டு கொள்ளலாமே வரிய அந்த நேரத்துல அது பாதுகாப்பை கொடுக்கிறதுல. ஆனா ஆண்டவருடைய கண்காணிப்பு பாருங்க நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தில் வாழ்வோர் அந்த வாழ்க்கைய பாதுகாப்போடு முடிப்பார். அவர் அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் நம்மை கண்காணிக்கிறார். நம்முடைய வாழ்க்கைய பாதுகாப்போடு நம்ம முடிக்கிறதற்கு அவர் கிருபை பாராட்டுகிறவரா இருக்கிறாரு. தானியேலுடைய வாழ்க்கையில சிங்க குகை, சிங்கத்துக்கு நடுவுல அவனை போட்டாச்சு. அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். எவ்வளவு வல்லமையுள்ள தேவன்! ஒருவேளை சிங்கங்களை போன்று சீறி கொண்டிருக்கிற எதிரான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்தா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம வாழும்போது அதன் வாயை அடைத்து போட அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். எவ்வளவு நல்ல பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் தருகிறார். அநேக நேரங்களை நம்ம அதை மறந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த ஆண்டுல அவருடைய திட்டத்தின்படி அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது அந்த பாதுகாப்பு நம்மை ஒரு நாள் நம்மை சேதப்படுத்தாது. அந்த பாதுகாப்பு நம்மை நம்முடைய துயரமான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்து இன்னும் அதிகமான கிருபைகள் ஆண்டவர் தர அந்த பாதுகாப்பு நிச்சயமாய் நமக்கு உதவி செய்யும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய திட்டத்துல நம்ம நடக்கும்போது அநேக நேரங்கள்ல நம்ம தோற்று போகிறவர்களாக காணப்படுகிறோம். நம்ம பாதுகாப்பு அற்றவர்களாக நம்ம காணப்படுகிறோம். சுகவீனமாய் இருக்கிற நேரங்கள்ல, இப்போ இந்த நாட்கள்ல நிறைய கொள்ளை நோய்கள், இப்படிப்பட்டதான காரியங்கள்ல கூட ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காலையில எழும்பின உடனே ஆண்டவரே உடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க, உடைய சித்தத்தின்படி வாழ, உடைய திட்டத்தின்படி நாங்க வாழ அந்த பாதுகாப்பை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த உலகம் ஆபத்து நிறைந்ததாய் காணப்படுகிறது. கடந்த வருஷத்துல கூட அகமதாபாத்ல ஒரு பெரிய ஃபிளைட்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஃபிளைட் கிராஷ் நடந்துச்சு. அதுல ஒரே ஒரு மனிதன் என்ன செஞ்சாரு? அதிர்ஷ்டவசமாக தப்பினார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை அந்த மனுஷனோடு இருந்தது. ஒருவேளை இதே போலதான் நம்மை சுற்றிலும் அநேக ஆபத்துகள், நம்மை சுற்றிலும் நம்ம மீள முடியாத ஆபத்துகள் இருந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பாய் கொண்டு வருகிறார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய திட்டத்தின்படி வாழும்போது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். தூதர்களை கொண்டு நம்மை காவல் புரிகிறார். அநேக நேரங்கள்ல அதை நம்மை உணர செய்கிறார். நம்ம இந்த காரியங்களை நம்ம பாதுகாத்திருக்காரே, இந்த காரியங்கள் இப்படிலாம் நம்ம இந்த இடத்துல இப்படி நடந்திருந்தா நம்ம பெரிய ஆக்சிடென்ட்ல நம்ம மாட்டிருப்போம். ஆனா அந்த இடத்துல ஒரு தூதன் அனுப்பி நம்மளை பாதுகாத்திருக்காரு. அநேக நேரங்கள்ல நம்ம அதை உணர்ந்திருக்கிறோமே. ஆனாலும் அவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்காதபடி இருப்போமானால், அவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்ற அறைகூவலை ஆண்டவர் உங்களிடத்துல விடுகிறார். நீங்க இந்த நாள்ல இந்த வருஷத்தை ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளதான் நடக்கணும், ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ நம்ம ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார், நம்மை கண்காணிக்கிறவரா இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல உம்முடைய திட்டத்தின்படி நடக்கும்போது எங்களுக்கு நீர் பாதுகாப்பு அருளுகிற தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு நீர் அடைக்காலமானவரா இருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்காணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். நாங்கள் பயந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு நேரிடாதபடி நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வருஷத்துல உம்முடைய திட்டத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பயங்கள் அல்ல தகப்பனே, உம்முடைய பாதுகாப்பு எங்களில் பரிபூரணமாய் நிறைவேறும்படியாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பொதிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்கள் துஷ்டங்களுக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவமான காரியங்களுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழ எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உங்களுடைய பாதுகாப்பு இம்மைக்குரிய காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அந்த பாதுகாப்பை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய திட்டத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பினால் எங்களை வழி நடத்துங்க. இந்த ஆண்டவரே, நாங்கள் பாதுகாப்போடு முடித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.